சுமன், தற்பொழுது 174 தமிழர்கள் ஆந்திர மாநிலம் கடப்பா மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்ற தகவல்கள் கிடைக்கின்றன. செம்மரம் வெட்ட வந்ததாக கூறி அவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். இதுபோன்ற காரணங்களுக்காக இதற்கு முன்பு வரை எத்தனை பேர் தமிழர்கள் குறிப்பாக கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள்? ஆந்திர சிறைகளில் செம்மரம் வெட்ட கைது செய்யப்பட்ட தமிழர்கள் எத்தனை பேர் தற்பொழுது வரை சிறையில் அடைக்கப்பட்டிருக்கிறார்கள்? இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் சுமன். குறிப்பாக வேலூர் மாவட்டத்தில் வேலூர், திருவண்ணாமலை மற்றும் கிருஷ்ணகிரி பகுதியைச் சேர்ந்த அப்பாவி தமிழர்கள் மட்டும், அதாவது புரோக்கர்கள் அவர்களை வைத்து அவருடைய தலைமையில் ஆந்திரா பகுதிகளுக்கு கூட்டி சென்று செம்மரங்களை வெட்டப்படுகிறது. அப்பொழுது எதிர்பாராத விதமாக, அதாவது இங்கிருந்து புரோக்கர்கள் இட்டு போகிறார்கள். ஆனால் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன குறித்து தேவையில்லாமல் அப்பாவி மக்கள் மட்டும் மாட்டிக்கொள்கிறார்கள். இதனால் பல தமிழர்கள், அதாவது ஆந்திரா சிறையில் அடைக்கப்பட்டிருக்கின்றனர். அது மட்டுமல்லாமல் கடந்த வருடம் 20 தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். அது மட்டுமல்லாமல் இப்பொழுது 174 பேர் கடப்பா வனத்துறையினர் கைது செய்து விசாரணை என்ற பெயரில் அடைத்து வைத்திருக்கின்றனர். சுமன், இப்ப கைது செய்யப்பட்டவர்கள் மொத்தம் 174 பேர் தானா, அல்லது அந்த எண்ணிக்கை மேலும் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறதா? இந்த சம்பவமானது இன்று காலை எத்தனை மணிக்கு சரியாக நடைபெற்றது? இப்பொழுது தகவல் படி 174 பேர் மட்டுமே கைது செய்ததாக கூடுதலான தகவல் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் கைது செய்யப்படலாம் என்ற கூடுதலான தகவலையும் அங்கிருந்து நம்ம பெறப்பட்டது. அவர்கள் எந்தெந்த மாவட்டங்களைச் சேர்ந்தவர்கள்? ஏற்கனவே நமக்கு கிடைத்த தகவல் படி சேலம், விழுப்புரம் உள்ளிட்ட மாவட்டங்களைச் சேர்ந்த தமிழர்கள் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். மேலும் வேறு எந்தெந்த மாவட்டத்தைச் சேர்ந்த தமிழர்கள் அந்த 174 பேரில் இருக்கிறார்கள் என்ற தகவல்கள் இருக்கிறதா? குறிப்பாக வேலூர் மலைப்பகுதியைச் சேர்ந்தவர்களும், ஜவ்வாது மலை பகுதியைச் சேர்ந்தவர்களும், விழுப்புரம் பகுதியைச் சேர்ந்தவர்களும், அடுத்து கிருஷ்ணகிரி போன்ற மாவட்ட பகுதிகளை மெயினாக அவர்கள் மட்டும் இந்த செம்மர வெட்டுதலுக்கு அழைத்து சென்றதாக தகவல் தெரிவிக்கிறது. இப்ப ஏற்கனவே 2015ஆம் ஆண்டு சேஷாத்ரி வனப்பகுதியிலும் செம்மரம் வெட்டி கடத்தியதாக ஒரு சம்பவம் நிகழ்பெற்றது. அதுல 20 தமிழர்களை ஆந்திர போலீசார் சுட்டுக் கொன்றது நமக்கு நினைவிருக்கலாம். இப்படி ஒரு சூழல் இருக்கும் பொழுது இதுபோன்று செம்மரம் வெட்டுவதற்காக தமிழர்கள் எதற்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள்? யார் மூலமாக இது நடைபெற்று வருகிறது? அது தொடர்பான தகவல்கள் சுமன். அப்பாவி தமிழர்களை பண ஆசையை காட்டி, புரோக்கர் என்ற தலைமையில் பண ஆசையை காட்டி அவர்களுக்கு ஒரு சந்தன மரத்திற்கு இவ்வளவு தருகிறோம் என்ற ஒரு பண ஆசையை காட்டி இந்த செம்மர மர வெட்டுதலுக்கு அழைத்து செல்கின்றனர். அப்போ செல்லும் வழியில் பல சலுகைகள் அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அதனால் அவர்களுக்கு என்ன செய்வது என்று தெரியாமல் இந்த செம்மர வெட்டுதலுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் அந்த அப்பாவி இந்த மலைப்பகுதியில் வாழுகின்ற மக்கள் இது போன்ற செயல்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இது போன்று தமிழர்களை செம்மரம் வெட்டுவதற்காக அழைத்து செல்லப்படுகிறார்கள். இதை தடுப்பதற்கு தற்பொழுது வரை ஏதேனும் அரசு தரப்பில் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறதா? தற்போது, அதாவது இங்க வேலூர் மற்றும் விழுப்புரம், கிருஷ்ணகிரி போன்ற பகுதிகள் கூடுதலாக வனத்துறை சார்பாக விழிப்புணர்வு, அந்த மலைப்பகுதிகளில் விழிப்புணர்வு படுத்த வேண்டும். ஆனால் அதை செய்வதில்லை. திரும்பவும் ஆந்திர பகுதிகளுக்கு செம்மர வெட்டி கைது செய்யப்படுகின்றனர். இது போன்ற நிகழ்வு தடுப்பதற்காக வனத்துறை சார்பிலும் காவல்துறையிலும் விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்று சமூக ஆர்வலர்கள் தெரிவிக்கின்றனர். இப்ப ஏற்கனவே 174 தமிழர்கள் கடப்பா மாவட்டத்தில் கைது செய்யப்பட்டிருக்கிறார்கள். கைது செய்யப்பட்ட தமிழர்கள் தற்பொழுது எங்கே தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள்? அவர்கள் அனைவரிடமும் முதற்கட்ட விசாரணை ஆரம்பமாகிவிட்டதா? அது தொடர்பான தகவல்கள் சுமன். தற்போது 174 பேர் மட்டும் அழைத்து ஒரு அறையில் வைத்துக் கொண்டிருப்பதாகவும், ஒவ்வொருத்தராக அவர்களை அழைத்து எதற்காக வந்தீர்கள் என்ன என்று விசாரணை செய்யப்படுகிறது. அவர்களிடம் இருந்த வாகனம் மற்றும் கோடாரி, கத்தி ஆகியவற்றை கைப்பற்றியதாக ஆந்திரா வனப்பகுதியிலிருந்து நமக்கு கூடுதலான தகவல் தெரிவிக்கப்படுகிறது. சுமன், இப்ப வெறும் விசாரிப்பதற்காக மட்டும்தான் அந்த 174 பேரும் கைது செய்யப்பட்டிருக்கிறார்களா? விசாரணை முடிந்ததும் அவர்கள் விடுவிக்கப்படுவார்களா, அல்லது வேறு ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்படுமா? சுமன், தற்போது அந்த விசாரணை என்ற ஒரு கட்டத்துல தான் இப்போதைக்கு நமக்கு கூடுதலான அங்க தகவல் தெரிவிக்கிறது. அடுத்த கட்ட நடவடிக்கை என்று பார்க்கும்போது என்ன செய்வார்கள் என்று சற்று நேரத்தில் தெரிந்துவிடும்.